வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார், கான்ஃபிடென்ட் இல்லை, இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் திவாகரை பற்றி மஞ்சரி அண்ட் தென் பிரியங்கா வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அபவுட் திவாகர் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக லைக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதாவது இவங்க 3 பேரும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் கெஸ்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க ஹோட்டல் டாஸ்க்கு. ஸோ அவங்க வந்து நிறைய பேரை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ திவாகர் கிட்ட லைக் அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சரியாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து திவாகர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அவரோட நடிப்பை பற்றி ஏதாவது பேசிட்டா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். விச் மீன்ஸ் ஆப்போசிட்டாக பேசிட்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதே தான் மஞ்சரிக்கிட்டையும் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா மஞ்சரி வந்து லைக் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஓகே தான், பட் நீங்கள் வந்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்ல வராங்க. உடனே வந்து மேடம் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக வந்துடும் மேடம், அதெல்லாம் போய் தனியாக கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா நடிப்பேன் மேடம், காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நடிப்புக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவரோட தற்புகழ்ச்சியை வந்து பேசிக்கிட்டே இருப்பார். அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் பிரியங்காவும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் கூட எல்லாம் பேசின வேலைக்கு ஆகாதரா அப்படின்ற மாதிரி அவங்க எழுந்து போயிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் நடக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோவை வந்து பார்த்துட்டு உள்ளே போயிருக்காங்க இவங்க. ஸோ இப்போ நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்கு முன்னாடி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அபவுட் வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது எஸ், அவங்களோட உலகத்தில், அதாவது அவரோட உலகத்தில் அவர் தான் பெஸ்ட்டு, அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் பிரியங்கா வந்து கேட்பாங்க, ஓகே ஓகே அந்தளவுக்கு அவரோட நடிப்பு மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அது வந்து கான்ஃபிடென்ட்டே கிடையாது, தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து பண்ணுற ஒரு விஷயந்தான் அது. அது வந்து ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது கான்ஃபிடென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள வந்து அவங்களே பெஸ்ட்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்கள்ல, அந்த ஜோனில் தான் அவர் வந்து இருக்கார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவரோட நடிப்பை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு வந்து இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், இதுதான் வந்து கரெக்டு, நேச்சுரலாக வர்றது தான் அப்படின்ற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணுறாருல, அதுதான் வந்து இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் சீசன்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், மஞ்சரி சொல்கிறது பற்றி இது தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குல்ல, அதே ஃபீல் தான் எங்கேயும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குலையும் சரி, அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவர் மேலே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் அது வந்து அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அவர் தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு டூல் தான் வந்து அந்த முட்டு கொடுக்குறது. லைக் அது இன்செக்யூரிட்டினால தான் அது வருது அப்படின்றத வந்து மஞ்சரி தெளிவாக போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பட் கேமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் இங்கே சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிட்டாரு வாட்டர்மெலன். அதனால் அவர் யாராலும் அசைக்க முடியாது டில் த எண்ட் அப்படின்றது என்னோட ஃபீலிங். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸாக நம்மளோட சேனலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.